ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, இந்த 2026 டெஃபினட்டாக ஒரு பெரிய வெற்றியை என்னால் பெற முடியும் அப்படின்ற ஒரு பரிபூரண நம்பிக்கை எனக்குள்ள வந்தது. ஸோ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான அடிப்படை அறிவுகளும் அனுபவங்களும் எங்களுக்கு 2025 நிறைய கிடைச்சிருக்குது. கடவுளுடைய விருப்பத்தின்படி, அவருடைய வழிகாட்டுதலின்படி என் வாழ்க்கை இங்கே மாறுது. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நிலையை இந்த 2026 கொடுத்துருக்குதுன்னா அதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கிறது 2025. ஸோ பல அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் என்னால் படைக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சாய்ராம், கண்டிப்பாக வீடியோ வாங்க, உங்களுடைய எக்ஸ்பிரஷன் எங்கள் மனசில் இன்னும் ஒரு ஆழமான ஒரு வெற்றியை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. இங்கே அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பதிவுகளும் கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல எமோஷ்னலான ஒரு பதிவுகள் தான். நீங்கள் இதன்படி தான் நான் வெற்றி அடையணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு டிமாண்டு வச்சிங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் டூ ஃபார் யூ. இங்கே தேவை வெற்றி, இங்கே தேவை உங்களை மதிக்கணும். அது எங்கள் மேலே இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டாங்க. இதுக்கு ஒரே பதில் நான் சொல்லணும் அப்படின்னா, எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் சிறப்பானவர்களாக இருக்கணுன்றதுக்காக தான். சாய்பா மேலே அளவு கடந்த பாசம் எனக்கு. அவர் இல்லைன்னா நான் இல்லை, இது உண்மை. எங்கும் எதிலும் அவரே. அவர் சொல்ல ஒரு வார்த்தைக்காக தான் நான் இன்னைக்கு இத்தனை பதிவுகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னை நம்பி வந்தவங்க யாரா இருக்கட்டும், அவங்கள ஒரு பொழுதும் நான் ஏமாற்ற மாட்டேன். ஒரு நொடியிலையும் அவங்களுக்கு ஏமாற்றத்தை நான் விதைக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கடவுளுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நான் முழுசா உணர்ந்த அந்த வெற்றியை அடைஞ்ச. இங்க எத்தனையோ பேர் சாய்பா பத்தி என்னங்க பெருசா இருக்கு, எல்லா கடவுள் போல தானே அவரும் என்ன பெருசா செஞ்சுட்டு போறாரு. கர்மாக்கள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது, விதியை தீர்மானிக்குதுன்னா நான் எதற்காக கடவுளை வணங்கணும்? நான் ஏன் காத்திருக்கணும்? நான் ஏன் முயற்சி செய்யணும்?
நான் ஏன் முடிவு எடுக்கணும்? ஸோ நான் ஏன் மாறணும்? இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு. ஸோ அவர் நிறைய விஷயத்தை உடைச்சி எழுகிறார். யாரு? சாய்ப்பா. நீ எந்த அளவுக்கு நல்ல மனுஷனா இருக்கியோ அந்த அளவுக்கு உன் கூட இருக்கிறவர்களையும் நல்லவர்களாக நான் மாற்றுவேன். அதாவது புதுசா கொண்டு வரதை விட சுத்தி இருக்கிறாங்க இல்லையா, ஒன்றும் இல்லை, நம்ம குழந்தைங்க கெட்டவர்களா இருந்தா உடனே அவங்கள நம்ம வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாரா கடவுள்? இப்போ வேற நல்லவர்களை என்னதான் இருந்தாலும் பெத்த பசங்க. அப்போ பெற்றோர்களுக்கு இல்லப்பா இவன் சரியில்லை, அதனால எதிர் வீட்டு ஒரு நல்ல பையன், அந்த பையனை நம்ம பையனை வளர்க்கலாம் அப்படின்னு வளர்க்க முடியுமா? எதிர் வீட்டு குழந்தைங்கள நம்ம குழந்தைங்களா பார்த்துக்கிறது ஓகே. அதற்காக நம்ம குழந்தைங்கள நீ வீட்டை விட்டு போ, நீ சரியில்லை, நீ ஒழுங்கா படிக்கல, ஒழுங்கா இருக்கல, உனக்கு ஒழுக்கம்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம எதை செஞ்சிட முடியுமா? அப்போ உன்னை சுற்றி இருக்கிறவர்களை நல்லவர்களாக மாற்றுவேன். எப்போ நீ நல்லவனா இருந்தா இது சாத்தியம். நீ நல்லவனா இருக்கணும். ஸோ லைஃப்ன்றது அதுதானே. வாழும்போதே சொர்க்கத்தை பார்க்கணும்ல. வாழ்ந்ததுக்கு பின்னாடி நமக்கு தெரியாது, ஆனால் வாழும்போதே சொர்க்கத்தை காண்பாய். இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய வார்த்தை. கண்டிப்பாக வாழும்போதே சொர்க்கத்தை இங்கே பார்க்கலாம், காணலாம். கிருஷ்ண பரமாத்மா சொன்னக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கேட்க கேட்க நம்பிக்கைனா என்னன்னு விலை பேசுகிறவனுக்கு கூட இது தாண்டா நம்பிக்கைன்னு சொல்லி வாழுவான். என்ன கேட்கல, அதனால வாழலை. ஒரு விஷயத்தை நாம் எந்த அளவில் புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவில் தான் நம்ம வாழ்க்கையில் அது செயல்படுத்துவோம். முழுசா பயன்படுத்தப்பட்ட அறிவுகள் 10% உங்கள் வாழ்க்கையில் வந்தாவே நீங்கள் சாதிக்கிறீங்கன்னு ஆராய்ச்சி சொல்லுது. எத்தனை பர்சன்ட்? ஜஸ்ட் 10%. அப்போ என்னதான் புத்தக அறிவு இருந்தாலும் சரி, என்னதான் மற்ற அறிவுகள் இருந்தாலும் சரி, ஆனால் உன்னுடைய புத்தியை எங்கே கொண்டு நீ நிறுத்துற அப்படின்றது தான் முக்கியம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை வாழணும். இந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஒன் பை ஒன்னா. ஆனால் கேட்கறதுக்கு ஆட்கள் இங்கே ரொம்ப குறைவுங்க. வள்ளலார் சொன்னது ஒரு வார்த்தை, கடை விரித்தேன் கொள்பவர்கள் யாரும் இல்லை, அதாவது வாங்குறவர்கள் யாருமே இல்லை. ஸோ நல்லதுக்கு இன்னைக்கு மவுஸ் இல்லை, தீயவைகளுக்கு தான் மவுஸ். ஒரு பிரியாணி கடையில் கூடுற கூட்டம் ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டு செஞ்சு கொடுக்குறவனை பைத்தியக்காரன் நினைக்குது. ரியல் ஃபேக்ட். இது கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க என்கிட்ட. எங்க நல்லது பண்ணணும்னு நினச்சி தெரிந்தா கடைசியில் நாங்கள் சமைக்கிறது எங்கள் குடும்பம் தாங்க சாப்பிடுது, வெறுத்துட்டாங்க அப்படின்னாரு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் இப்படிப்பட்டது தான். எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் நல்ல விஷயங்களை ஏற்றுக்க மனது இல்லை, தீய விஷயங்களை ஏற்றுக்க மனது இங்கே நிறைய பேருக்கு தாராளமாக உண்டு. செஞ்சு பார்த்துடலாம். நம்ம வாழ்க்கையை நாம் தானே வாழணும் அப்படின்ற ஒரு டைப்லேயே நிறைய மக்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்தவனுக்கு பாதிப்பா இருந்தால் இருந்துட்டு போகுது, அதனால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது போல. ஸோ இது எல்லாமே கடவுள் விரும்புகிறாரா? நோ. 0% கீழே தான் அவர் விரும்புகிறார். அவர் விரும்பக்கூடிய வாழ்க்கையை நீ விரும்பி வாடு, நீ விரும்பக்கூடிய வாழ்க்கையை அவர் கொடுப்பார். இது என்னுடைய லாஜிக்கில், நான் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு மிகப்பெரிய உண்மை. ஸோ இங்கே நானும் நல்லா இருக்கணும், என்னை சம்பந்தப்பட்டவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னா எனக்கு கடவுளுடைய அருள், கடவுளுடைய துணை எனக்கு இருந்தால் ஒழிய என் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்க முடியும்.
நிறைய பேர் நினைக்கிறாங்க வாழ்க்கையெல்லாம் மாற்றிடலாங்க, ரொம்ப ஈஸிங்க. மாற்றிடலாம், சொல்கிறது ஈஸி. இங்கே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு அட்வைஸை ஏகப்பட்டதை பொழிவான், பொழிஞ்சிக்கிட்டே இருப்பான். ஆனால் அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னா அவன் என்ன செய்வான் அப்படின்றது தான் இங்கே முக்கியம். அவன் இடிஞ்சு போயிடுவான். ஏண்டா வண்டியாக சொன்னியே, இதெல்லாம் ஒரு தோல்வியான்னு கேட்டியே, ஆனால் நீ அடைஞ்சிருக்கிறது நான் அடைஞ்சதோட 10% கூட இல்லையேடா அப்படி. ஸோ நிறைய பேர் அப்படி தான். ஸோ சொல்கிறது ரொம்ப ஈஸி. இப்படி நான் சொல்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஸோ புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கும் இங்கே செயல்படுத்த முடியல. ஏன்னா செயல்படுத்தும் போது ஒரு வலி. ஸோ இப்பயும் வலி எனக்கு இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க வாழ்க்கையில் எந்த வழியையும் கடவுள் ஏற்படுத்துறதே இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய வழியா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக இருந்து பாருங்க. உங்களுக்கு 1000 வழிகளை கடவுள் உங்கள் கண்கள் முன்னாடி நிறுத்துவார். ஸோ இது எல்லாமே நம்ம செய்யணும். ஆனால் நம்ம செய்ய தயாராக இல்லை. நாம் தயாராக இருந்தாலும் நம்முடைய எண்ணம் புத்தி எங்கெங்கேயோ போகுது, என்னென்னமோ சிந்திக்க வைக்குது. ஸோ வாழ்க்கை அப்படின்றது பல பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணோமே, ஆனால் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்க முடியலையே அப்படின்னு. ஸோ கான்ஃபிடென்ஸ் நிறைய பேருக்கு இங்கே குறைஞ்சிருக்குது. ஸோ வாழ்க்கை என்றைக்கும் இப்படியே இருக்கும் அப்படின்னு யாராவது உறுதிப்படுத்த முடியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல இங்கே உங்கள் முன்னாடி இப்படி ஒரு செட்டப்பில் வீடியோவில் நான் இருப்பேன்னு எனக்கு தெரியுமா? சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன். அட போயா, இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷம் உங்களுக்கு தெரியாது, ஆனால் இப்போ இருக்கிற சந்தோஷம் தெரியும். ஸோ அதே அடுத்த 10 வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றத நாம் வாழ்க்கையில் இருக்கிற அனுபவத்தை வச்சு நாம் உறுதிப்படுத்த முடியும். அடுத்த 10 வருஷம் தெரியாதுன்னு நான் சொல்லுவேன், நீங்கள் எதிர்பார்த்தீங்க, சொல்கிறோம். ஏன்னா எந்த மனுஷனுக்கு அனுபவமும் அறிவும் கடவுளுடைய துணையும் கிடைத்திருக்கிறதோ அவன் அடுத்த 10 வருஷத்தில் அவன் எப்படி இருக்கலான்றதை அவனால் ஈஸியாக யூகிக்க முடியும். அதற்கு தகுந்த மாதிரியான வழிகளை ஏற்படுத்த முடியும். அவனுக்கு தேவையானதில் அவன் கவனத்தை செலுத்துவதன் மூலமாக அதற்கு ஒரு வாய்ப்புகள் இங்கே நிறைய எக்கச்சக்கமாக கிடைக்கும். புரியுதா? ஸோ திஸ் இஸ் அ பெஸ்ட் வே. அப்போ நிறைய பேருக்கு தீர்மானிக்க முடியலண்ணா, எஸ் உனக்கு அனுபவம் இல்லை, அறிவு இருக்கும் ஆனால் அனுபவம் இருக்காது, அனுபவம் இருக்கும் ஆனால் அறிவு இருக்காது. அறிவு ப்ளஸ் அனுபவம் இஸ் ஈக்குவலன்ட் டு சக்சஸ். அறிவும் அனுபவமும் சேர்ந்தா வெற்றி. அறிவு இருந்து அனுபவம் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபர்ஸ்ட், டாப்பர்ஸ், கேமில் ஃபர்ஸ்ட், இது மாதிரி நிறைய ஃபஸ்ட்டுன்னு வருவாங்க. இவங்களுக்கு அறிவு இருக்கு, ஆனால் வாழ்க்கையை நடத்த போதுமான அறிவு இல்லை. இப்போ வாழ்க்கை என்ன ஆகுது? இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபெயிலியர். அப்போ அறிவும் ப்ளஸ் அனுபவமும் இருந்தால் வெற்றி. இப்போ அறிவு ப்ளஸ் அனுபவம் ப்ளஸ் ஒன்று குறையுதில்ல, என்ன தெரியுங்களா? ஆற்றல், சக்தி, மன வலிமை, உடல் வலிமை, இதுதான் ஆற்றல் சக்தின்னு சொல்கிறோம். அறிவு ப்ளஸ் அனுபவம் ப்ளஸ் ஆற்றல். ஆற்றலில் 2 சேரும், உடலும் மனமும் சேரணும். இப்போ உடலை உறுதியாக வை, மனதையும் உறுதியாக வை. 2மே ஒன்றா இருந்தா ஆற்றல். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆற்றல் இருக்கும், அனுபவம் இருக்காது, அறிவு இருக்காது, அவங்களும் விழுந்துருவாங்க.
சில பேர் பார்த்தா ரொம்ப ஜெஜாண்டிக்காக இருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்தால் கூட எங்கப்பான்னு தேடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ அவங்களுக்கு என்னது, அறிவு அனுபவம் இல்லை. ஏன் பயப்படுறோம்? அந்த விஷயத்தில் போதுமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். இதில் அந்த அனுபவம் இல்லை, அதனால தான் உங்களுக்கு பயம். இப்போ நான் எனக்கு 1 லட்ச ரூபாய் கடன் வந்தால் கூட எனக்கு பயம் இல்லை. ஏன்னா 20-30 லட்ச ரூபாய் இருக்கும்போது இருந்த கடனை அடைச்சதுக்கு உண்டான அனுபவம் எனக்கு இருக்குது. இப்போ ஏன் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தைரியம் இல்லைன்னா, நீங்கள் ஃப்ரெஷ், புரியுதா? நீங்கள் ஃப்ரெஷ். அப்போது இப்போ தான் 10,000 வாங்கி 1 லட்சம் வாங்கியிருக்கீங்க. ஐயோ 10,000 வாங்கும்போதே கடன் அடைக்க முடியல. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க 1 லட்ச ரூபாய் கடன்க, எந்த தண்டவாளத்தில் தலையை வச்சு படுக்கிறதுன்னு தெரியல. அப்போ எனக்கு உங்களை பார்த்தா சிரிப்பாக இருக்கும். எப்பா உனக்கு 1 லட்ச ரூபாய் தான் கடன், ஆனால் எனக்கு 30 லட்ச ரூபாய் பாக்கெட்டில் 5 பைசா இல்லை, பிச்சைக்காரா மாதிரி சுற்றி வந்தேன். புரியுதா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால் பயம். அப்போது உண்மைகளை புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் இங்கே இல்லாத வரைக்கும் பயம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, பயம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பயத்தை வெல்லணும்னா நீ முதல்ல உன் வாழ்க்கையில் தோல்விகளை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணும்போது பொறுமையாக நிதானமாக கை நவர்த்து. எப்பயும் சொல்கிறேன், உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. உன் வாழ்க்கை யாருடைய கையிலும் இல்லை. நீ தப்பாக முடிவு பண்ணிக்கிட்ட உன் வாழ்க்கை அவங்க கையில் இல்லை, இவங்க கையில் இல்லை. இன்றைக்கி காலையில் கொடுத்த பதிவில் எத்தனை பேர் பார்த்தீங்க? ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா நீ நிறைய பேர் பார்க்கல, என்ன ரீசன் எனக்கு தெரியல. இன்றைக்கி பேசுகிறது ஒரு அடிமைத்தனத்தில் நம்ம எந்த அளவுக்கு மோசமான மனநிலையில் இருக்கிறோம், எவ்வளோக்கு பாதிக்கப்பட்டு இருக்கோம், இந்த பாதிப்பினால் எவ்வளவு வாழ்க்கையை இழந்திருக்கோம், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அப்போ ஒரு பதிவுகளும் உங்களுக்கு தேவையானவைகளை தான் இங்கே கொடுக்குறோம். தேவையில்லாத ஒரு சினிமா ஆக்டரை பற்றியோ, ஜனநாயகம் வருமா வராதா, பிஜேபி கூட விஜய் அவர்கள் சேருவார்களா சேர மாட்டார்களா, ரஜினி வாய்ஸ் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, ஸ்டாலின் வருவாரா இல்லை எடப்பாடி வருவாரா இல்லை விஜய் வருவாரா, ஓபிஎஸ் எந்த கட்சியில் சேருவார், இதை பேசுறதுக்காக நம்ம இங்கே வரல. ஏன்னா அதை பேசுறதுக்கு எத்தனையோ ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, எத்தனையோ சேனல்ஸ் இருக்கு. நம்ம செய்கிறது என்ன? லைஃப், என்டையர்லி லைஃப். இந்த லைஃப்பில் என்னென்ன விஷயங்களை நாம் சேகரிக்கணும், டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது, அதாவது உங்களுடைய டேட்டாஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுறது. ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா டேட்டா கலெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே போல் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனமாக நினச்சிக்கோங்க. உங்கள் டேட்டாஸ், நீங்கள் எங்கே வீக்காக இருக்கீங்க, எங்கே பலமாக இருக்கீங்க, எப்படிப்பட்ட ஸ்ட்ரகிளை நீங்கள் கொடுக்குறீங்க, எப்படிப்பட்ட வாழ்வியல் முறையை உங்களால் ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படிப்பட்ட வாழ்வியல் முறையை நீங்கள் மாற்றணும். இதெல்லாம் நொடிக்கு நொடி நம்மளை பற்றி ஒரு டேட்டாஸ் எடுக்கும்போது அதனால் உங்கள் வாழ்க்கை வீழ்த்தப்படுமா இல்லை வளர்ச்சியின் பாதையிலே போகுமா? தன்னை புரிந்து கொள்பவன் ஞானின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஞானியாக வேண்டாம். ஞானியாகனா ரொம்ப சந்தோஷம். அன்பே சாயில் ஒருத்தர் ஞானி ஆகிட்டாருன்னா இதை விட சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ரைட்டா? அதனால் லைஃப் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்வதற்கு உண்டான வழிகள் உங்கள் கண்களுக்கு முன்னாடி மறைக்கப்பட்டுள்ளதே தவிர அதை பார்த்தாதான் அது திறக்கப்படும். அங்கே ஒரு கதவு இருக்குதுன்னு தெரியும். அப்போ அந்த அறிவுன்ற கண்ணும், அனுபவன்ற கண்ணும், ஆற்றல் அப்படின்ற கண்ணும், 3 கண்களும் ஒரு மனிதனுக்கு மிக 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 அவசியமாக்கப்படுகிறது. ஸோ இதில் இருந்து தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு உண்டான தகுதிகளை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். ஸோ இப்படி வந்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றி நிச்சயம், சாயின் சத்தியம்.
இப்போ தொடர்ந்து இங்கே 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே ஃபுட்டு டொனேட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் 57 பேர் மட்டும்தான் ஃபுட்டு டொனேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ யாரெல்லாம் டொனேட் பண்ணீங்களோ அவங்க தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள், உங்கள் நேம் சொல்லுங்கள். நீங்கள் காக்காவுக்கு சாப்பாடு வச்சாலும் ஃபுட் டொனேஷன் தான். நீங்கள் ஒன்று கேட்கலாம், நான் தினமும் தானே காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறேன், தினமும் தானே நாய்க்கு பிஸ்கட் போடுறேன், தினமும் தானே பூனைக்கு பால் வைக்கிறேன். ஓகே, எஸ் பண்ணுங்கள், நல்லது பண்ணுங்கள். ஆனால் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுதான் இங்கே ரெக்கார்ட் ஆகுது. ரைட்டா? ஏன் ரெக்கார்ட் ஆகணும்னா உங்களுக்காக ஒரு பிரார்த்தனையும் இருக்கணுமே. இத்தனை பேர் சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது உங்கள் பெயரோட அந்த பிரார்த்தனையும் இருக்கும். சரியா? ஸோ எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு தேவை, அது ஆசீர்வாதமாக மாறணும். ஸோ மாறும்போது தான் அங்கே இருந்து ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அதனால் சாப்பாடு இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இம்மீடியட்டாக அடுத்த 2-3 நாட்களுக்குள்ளே ஃபுட் டொனேஷன் பண்ணுங்கள், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யாரோடைய நேம் ஸ்டேட்டஸில் வரலையோ அவங்க எனக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் வைக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் நான் வைக்க மறந்துடுறேன். அதே போல் சாய்குரு சேனலில் எகெயின் அந்த இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த பிரார்த்தனை அது இதுன்னு சொல்லி. அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு நம்ம பண்ணுவோன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு 12 மணிக்கெல்லாம் மீட் பண்ணலான்னு சொல்லி, வாழ்க்கையில் எல்லோரும் சந்தோஷமாக வாழணும், சாயப்பாவோட குழந்தைங்களாக இருக்கணும், நீங்கள் சாட்சியாக மாறணுன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை முடிக்கிற. ஜெய் சாய்ராம்.